Hello viewers, welcome to Super Prime. Example 2.39 பார்க்கலாம். The sum of first n, 2n and 3n terms of an AP are S1, S2 and S3 respectively. Prove that ன்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. Respectively அப்படின்னா இதுக்கு இதுன்னு அர்த்தம். ஓகே, இப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க. The sum of first n terms அப்படின்னா என்ன அர்த்தம்? Sn அப்படின்னு அர்த்தம். Sum of first n termsனா Sn, அது உங்களுக்கே தெரியும். Sum ofனா S யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இப்போ இது பாருங்க, the sum of first 2n terms அப்படின்னா S2n அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட் அதே மாதிரி the sum of first 3n terms அப்படின்னா S3n அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதாவது சம் ஆஃப்னு சொல்கிறதுனால S யூஸ் பண்ணுறோம். இங்கே n, இந்த 2n, இந்த 3n, இது எதுக்கு ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா S1, S2, S3க்கு ஈக்குவலாக இருக்கும். அதாவது இது S1, இது S2, இது S3ன்னு சொல்லியிருக்காங்க. ரெஸ்பெக்டிவ்லினா இதுக்குன்னு அர்த்தம். அதுதான் நான் இங்கே எழுதியிருக்கேன். சரி, இப்போ நமக்கு எஸ்எனுக்கு ஃபார்முலா தெரியும் இல்லையா? நமக்கு லாஸ்ட் டேர்ம் இருந்தால் நம்ம n/2 × a+l யூஸ் பண்ணுவோம். பட் லாஸ்ட் டேர்ம் இல்லை அப்படின்னும் போது நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? n/2 × 2a + n - 1 × d. இந்த ஃபார்முலா உங்களுக்கு முன்னாடியே தெரியும். ஸோ இப்போ எஸ்என்னுனா இங்கே என்ன வருதோ அதுதான் நம்ம இங்கே யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கேயும் அந்த எண்ணை யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இங்கே பாருங்கள், எண் இருக்கிறதுல நமக்கு இங்கே என்ன இருக்குது? 2n இருக்கா? அப்போ எங்கெல்லாம் n வருதோ அங்கே 2n போட்டுக்கோங்க. ஸோ இங்கே 2n/2 2a + இங்கே n வருதா? அப்போ 2n - 1 × dன்னு வரும். அதே மாதிரி எங்கெல்லாம் n வருதோ அங்கே 3n போட போகிறோம் இந்த ஃபார்முலாவில். அப்போ என்ன ஆகும்? நமக்கு இங்கே 3n/2 2a + இங்கே 3n வந்துடும். 3n - 1 × d அப்படின்ட்டு கிடச்சிடும். இப்போ நீங்கள் என்ன பண்ணலான்னா இதை ஈக்குவேஷன் 1, இது 2, இது 3ன்னு எடுத்துக்கலாம். ஸோ நமக்கு இப்போ இங்கே என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள். S3 = 3 × S2 - S1 வந்து ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்? ஃபர்ஸ்ட் இந்த ப்ராக்கெட்டில் இருக்கிறத எடுத்துக்க போகிறோம். S2 - S1 வந்து நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ S2 - S1 = S2 என்ன பாருங்கள், இங்கே நமக்கு இதுதான் நம்மளுடைய S2. எடுத்து எழுதிக்கலாமா? 2n/2 2a + 2n - 1 × d minus S1. S1 பார்த்தீங்கன்னா இதுதான் S1. ஸோ இந்த வேல்யூ எடுத்து எழுதிக்கலாம். n/2 × 2a + n - 1 × d. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 டேர்ம் இருக்குது. அதாவது இது ஃபுல்லாக சேர்ந்து ஒரு டேர்ம், இது ஃபுல்லாக சேர்ந்து ஒரு டேர்ம். இந்த டேர்ம் எது பிரிக்குது? இந்த மைனஸ் தான் பிரிக்குது. ஓகே, ஸோ இதுலேயும் எது காமனாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கேயும் n/2 இருக்குது, இங்கேயும் n/2 இருக்குது. இந்த 2 எடுக்கக்கூடாது, ஏன்னா இங்கே 2 கிடையாது. அதனால n/2 மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். இங்கேயும் n/2 இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம்? n/2வை நான் காமனாக வெளியே எடுத்துடுறேன். ஸோ n/2 நம்ம இங்கே எடுத்ததுனால இங்கே என்ன இருக்கும்னா இந்த 2 மட்டும் இருக்கும். ஸோ 2 × நமக்கு என்ன வரும்? இது அப்படியே வந்துடும். இதை எடுத்து எழுதிக்கலாம். 2a + இந்த d கூட இதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 2n/dன்னு வருமா? அப்புறம் இங்கே மைனஸ் இருக்குது. 1 × d வந்து dன்னு கிடச்சிடும். ஓகே, மைனஸ் இந்த n/2வை நம்ம வெளியே எடுத்துட்டோம். அப்போ இது மட்டும்தான் இருக்கும். இதை எடுத்து எழுதிக்கலாம். இங்கே வெளியே மைனஸ் இருக்கிறதுனால மறக்காமல் இங்கே ப்ராக்கெட் போட்டுக்கோங்க. ஏன்னா உள்ளே ஃபுல்லாக நமக்கு சிம்பிள் சேஞ்ச் ஆகும். மைனஸ் இருந்தால் மட்டும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. ஸோ இந்த 2a எழுதிக்கலாம். இந்த d கூட இதை மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு என்னையும் டியும் மல்டிப்ளை பண்ணும்போது nd கிடைக்கும். -1 × d வந்து -dன்னு கிடச்சிடும். சரி, இப்போ பாருங்கள், இந்த n/2 போட்டுக்கலாம். இந்த 2 கூட இந்த 3 டேர்மையும் நம்ம மல்டிப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது 2 கூட மல்டிப்ளைல இருக்கு இல்லையா? அதனால் 2a × 2 வந்து 4a கிடைக்கும். ப்ளஸ் இது கூட மல்டிப்ளை பண்ணும்போது 2 2s are 4. அப்புறம் இங்கே nd இருக்குது. -2 × d வந்து 2d கிடைக்கும். இப்போ இங்கே வெளியே மைனஸ் இருக்கிறதுனால இது எல்லாத்துக்கும் சிம்பிள் சேஞ்ச் ஆகும். இங்கே பாருங்கள், +2a இருக்கா? அப்போ என்னாகும்? -2a ப்ளஸ் nd வந்து -nd -d வந்து +d மாறிடும். சரி, இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். இங்கே 4aன்னு இருக்கா? ஸோ a இருக்கிற டேர்ம் எங்கே இருக்குன்னு பாருங்கள். இங்கே இருக்குது பாருங்கள். ஸோ இது ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ண போகிறோம். கோஎஃபிஷியன்ட் இங்கே 4 இருக்குது, இங்கே -2 இருக்குது. அப்போ என்ன கிடைக்கும்? 4 - 2 2ன்னு கிடைக்கும். இப்போ 2 இங்கே என்ன ஆகும்? a
போட்டுக்கலாம். ஓகே, நெக்ஸ்ட் ND டேர்ம் இங்கே இருக்குது, இங்கே பாருங்கள் 4 இருக்குது, இங்கே -1 இருக்குது. அப்போ 4 - 1 என்ன ஆகும்? 3 ஆகும். இங்கே பெரிய நம்பர் சிம்பிள் ப்ளஸ்னால +3 NDன்னு போட்டுக்கலாம். இது ரெண்டும் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் D இருக்க டேர்ம் இருக்குது. இங்கே பாருங்கள், இங்கே -2 இருக்குது, இங்கே +1 இருக்குது. இங்கே எதுவுமே இல்லைன்னா 1 இருக்கிறதா அர்த்தம். அப்போ என்ன பண்ணுவோம்? வேறு சிம்பிள்னா பெரிய நம்பர்லேருந்து சின்ன நம்பர் மைனஸ் பண்ணால் 2லேருந்து 1 மைனஸ் பண்ணால் 1, பெரிய நம்பர் சிம்பிள் மைனஸில் இருக்கிறதுனால -1. அந்த 1 போடணும்னு அவசியம் கிடையாது, அப்படியே Dன்னு போட்டுக்கலாம். அவ்வளோதான், எல்லாமே சிம்பிளிஃபை பண்ணியாச்சு. ஓகே, இப்போ பாருங்கள், இந்த 2 டேர்ம்லேயும் நமக்கு D வந்து காமனாக இருக்குது. ஸோ இந்த 2 டேர்ம்லேருந்து Dயை நான் காமனாக எடுக்க போகிறேன். அதனால இந்த 2A மட்டும் அப்படியே வச்சுக்க போகிறேன். இப்போ இதில் இருந்து நான் Dயை காமனாக வெளியே எடுக்க போகிறேன். ஸோ D வெளியே எடுத்துட்டோன்னா நமக்கு இங்கே என்ன இருக்கும்? 3n மட்டும் இருக்கும். இந்த மைனஸ் D வெளியே எடுத்ததுனால இங்கே 1 இருக்கும்னு அர்த்தம். 0லாம் போடக்கூடாது, இங்கே 1 இருக்கும். ஏன்னா இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த டேர்ம் கிடைக்கணும். பாருங்கள், D × -1 -Dன்னு கிடச்சிருக்கு. ஓகே, சரி. இப்போ நம்ம இங்கே என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? S2 - S1. இவ்வளோ தான். இதுக்கு மேலே இதை சிம்பிளிஃபை பண்ண முடியாது. இப்போ S2 - S1 கண்டுபிடிச்சாச்சு. இப்போ என்ன இருக்குது? இது கூட ஒரு 3 வந்து மல்டிப்ளை இருக்கிறதுனால நான் 3 கூட இதை மல்டிப்ளை பண்ண போகிறேன். அப்போ 3 × S2 - S1 அப்படின்னா இங்கேயும் நமக்கு 3 கூட மல்டிப்ளை ஆகும். ஸோ 3n/2. இங்கே பார்த்தீங்கன்னா 2a ப்ளஸ் இந்த dn அந்த கடைசியில் எழுதிக்கிறேன். 3n - 1 × D அப்படின்ட்டு வந்துடும். ஓகே, இப்போ இங்கே பாருங்கள், இது என்னென்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா? இதுதான் நம்ம இப்போ கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதே தான் நமக்கு இங்கே கிடச்சிருக்கு. 3n, இங்கேயும் 3n, n இருக்கிற இடத்துல நமக்கு 3n கிடச்சிருக்கு. அப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா S3. ஓகே, ஸோ நம்ம இங்கே என்ன எழுதிக்கலாம்? இதுக்கு பதிலாக இங்கே S3ன்னு எழுதிக்கலாம். இது எந்த ஈக்குவேஷன்லேருந்து வந்திருக்கு? ஈக்குவேஷன் 3லேருந்து நம்ம எழுதியிருக்கோம். ஃப்ரம் ஈக்குவேஷன் 3 அப்படின்னு இங்கே எழுதிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு என்ன ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க? 3 × S2 - S1 வந்து S3 அப்படின்னு ப்ரூவ் பண்ண சொல்லியிருந்தாங்க. நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. அதாவது இதை எடுத்து நம்ம இதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே என்ன எழுதிக்கலாம்? ஹென்ஸ் ப்ரூவ்டு அப்படின்னு எழுதிக்கலாம். அவ்வளோதான் இந்த சம். ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க.